என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸாக இந்த வீடியோ இருக்கலாம். பட் ஆனால் ஃபஸ்ட்டே நான் டிஸ்க்ளைமர் மாதிரி ஒன்று சொல்லிடுறேன். என்னடா பயங்கரமாக விஜயை பற்றி பொலிட்டிக்கலாக பயங்கரமாக அப்போஸ் பண்ணுவேன், பட் ஆனால் 30 days to go for தளபதி பர்த்டே அப்படின்னு வீடியோ போடுற, ஒரு வேளை வியூஸ்க்காக போடுறியா அதுக்காக போடுறியா அப்படின்லாம் தயவு செஞ்சு என்ன சொல்கிறது, ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி கமெண்ட் பண்ணுறாதீங்க, ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி திங்க் பண்ணுறாதீங்க. இந்த வீடியோ நான் எதுக்காக போகிறேன்னா, உள்ளுக்குள்ளே இன்னும் பின்னாடி பார்த்தீங்களா அந்த விஜய் ஃபேன் எப்போவுமே இருப்பான். அதுக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேனா அப்படின்லாம் சத்தியமாக கிடையவே கிடையாது. அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட். எனக்கு ரொம்ப நாளாகவே விஜயனை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு மனசில் ஓடிட்டே தான் இருந்துச்சு. சரி, ஓகே, நான் இன்னைக்கு டேட்டு பார்த்தேன் 20, இன்னும் ஒரு 30 days ஜூன் 22 தளபதி பர்த்டே வருது. ஸோ ஒரு 5 to 6 years பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் 30 days to go, 29 days to go, 28 days to go, ஸோ அந்த மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்த நார்மலான ஒரு விஜய் ஃபேன் தான் நானும். ஸோ அந்த விஜய் ஃபேன் இன்னும் உள்ளே தான் இருக்கான். அவன் பொலிட்டிக்கலுக்காக அவன் போயிட்டானா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்போவுமே சொல்லுவாங்கள்ல, ஒரு டஃப்பான டைம்ஸில் நம்ம கூட யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, என்னோட நிறைய டஃப்பான டைம்ஸில் விஜய் அண்ணா இருந்திருக்காரு. ஸோ அதை மறக்கிற ஆள்லாம் நான் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் ஆல்ரெடி முன்னாடி போட்ட வீடியோலேயே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். என்னோடய மொபைலில் என் ஃபோட்டோ, என் பொண்ணு ஃபோட்டோ, இவங்கெல்லாம் ஃபோட்டோஸ் விட அதிகமாக யார் ஃபோட்டோ இருக்குன்னா அது விஜய் அண்ணா ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு தீவிரமான ஒரு விஜய் ஃபேன். ஸோ இந்த வீடியோ நான் எப்படி பிளான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பார்ட் 1 இந்த வீடியோ மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ எனக்கு விஜய் எவ்வளோ பிடிக்கும், ஒய் விஜய் இஸ் மை ஃபேவரட் ஆக்டர்ன்றதை என்னால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அதை பார்ட் 1 போடுறேன். பேலன்ஸ் ஜூன் 22 அன்றைக்கி நான் பார்ட் 2 அதை ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட ஒரு பிளான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜயனா எனக்கு எப்போ ஃபஸ்ட்டு அறிமுகம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிடுறேன். நான் ஒரு 90s கிட்டு. நான் சின்ன வயசுலேருந்தே பயங்கரமான ஒரு தலைவர் ஃபேன். ரஜினி படம் பார்த்து தான் ஒரு 10 வயசு வரையும் வளர்ந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசுலேருந்து பயங்கரமான ஒரு தலைவர் ஃபேன். எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்தே ஏன் நான் ஃபஸ்ட்டு தலைவர் ஃபேன்னா, எங்கள் அப்பா பயங்கரமான ஒரு ரஜினி ஃபேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் தலைவர் படம் மட்டும்தான் கூப்பிட்டு போவாங்க. மோஸ்ட்லி அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி படம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் முக்கால்வாசி குடும்பம் கூப்பிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் தலைவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப்பாக இருக்கும். ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்குமே ரொம்ப கேப்பாக இருக்கும். இப்போ இருக்கிற தலைவராச்சும் பரவாயில்ல, இந்த ஏஜில் ஒரு வருஷத்துக்கு 2 படம்லாம் நடிக்கிறார். பட் ஆனால் அந்த டைமில் பீக்காக இருந்த டைமில் பாஷா ஒரு டைமில் ரிலீஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1 year கழிச்சு முத்து ரிலீஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 years 3 years கழிச்சு அருணாச்சலம் ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 years 3 years கழிச்சு படையப்பா ரிலீஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் படையப்பாக்கு அப்புறம் ஒரு 3 to 4 years கேப்பில் பாபா ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த கேப்புன்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு தலைவர் படத்தை பொறுத்த வரையும். ஸோ எங்களுக்கெல்லாம் தலைவர் படம் எப்படி அப்படின்னா, டிவியில் பார்த்து தான் நான் பயங்கரமான தலைவர் ஃபேனாக ஆகிடும். ஸோ அது ஒரு 10 வயசு வரையும் இந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு விஜய் அண்ணா படம் நான் தேட்டரில் பார்த்த படம் அப்படி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூவை உனக்காக படம். பூவை உனக்காக படம் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்காக நான் மீஞ்சூர் வரையும் போயிட்டு இருந்தேன். அந்த டைமில் பஸ் ஏதோ லேட்டாக இல்லை என்ன விஷயன்றது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ மீஞ்சூர் மணி தேட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த தேட்டர் இருக்கா இல்லையான்றலாம் எனக்கு தெரியல. அந்த மணி தேட்டரில் பூவை உனக்காக ஆல்மோஸ்ட் அது 200 days கிராஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படம் நான் பார்க்கும்போது 200 days மேலே கிராஸ் ஆகி போயிட்டு இருந்துச்சு போல ஒரே தேட்டரில். அந்த தேட்டரில் நாங்கள் அந்த படம் பார்த்தேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கனெக்ஷன் எனக்கும் விஜய் அண்ணனுக்கும். அந்த டைமில் பயங்கரமான என்ன சொல்கிறது, ஓகே ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி, சின்ன வயசில் ஒரு சூப்பரான படம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப்லாம் இல்லை, ஒரு பெரிய கேப். ஏன்னா 1996 or 97 தெரியல அந்த படம் ரிலீஸ் ஆன டைமு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்பு. அதுக்கப்புறம் நாங்கள் தலைவர் படத்தை பார்த்து தான்
ஃபுல்லாக வந்து பயங்கரமான ரஜினி ஃபேன் அப்படின்ற மாதிரிலாம். அதுக்கப்புறம் ஒரு நான் சொன்னேன் இல்லையா அந்த கேப்பு, அதுக்கப்புறம் 2000 தான் எனக்கும் விஜயன் அண்ணனுக்கும் ஒரு பாண்டு கிரியேட் ஆகுது வச்சுக்கோங்களேன். அது என்ன படம் அப்படின்னா வந்து குஷி. குஷியில் தான் எனக்கு வந்து விஜயன் அண்ணா பிடிக்க ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஏன் அப்படி பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன் எனக்கு விஜய் அண்ணனை பிடிக்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் எனக்கு மயங்கிட்டேன். எனக்கு குஷியில் அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குஷின்னு இல்லை, அவர் இப்போ வரையுமே சரி அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங், நாங்களாம் சின்ன வயசில் என்ன மாதிரி ட்ரெஸ் வாங்கணும்னு கேட்டால் ஏதாவது ஒரு விஜய் படத்தை பார்த்து அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்குற ஆளுங்க. ஸோ இன்னைக்கு வரையும் அதுதான். இப்போ வரையும் அவர் வந்து ஒரு ஸ்டைல் ஐக்கானாக இருக்காருன்னா வந்து அவரோட ட்ரெஸ்ஸிங் வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு குஷிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் தான் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆனேன். ஸோ அந்த டைமில் வந்து குஷி ரிலீஸ் ஆச்சா, அந்த டைம் வரையும் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரையும் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அடுத்த 6th வந்து வேற ஒரு ஸ்கூல் நான் போகிறேன். 5th ஸ்டாண்டர்ட் வரையும் எங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1-2 பேரோ தான் எங்கள் கிளாஸில் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பெருசாக வந்து டிஸ்கஷனும் இந்த சினிமா பற்றி அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இதை பற்றியான டாபிக்லாம் நாங்கள் அவ்வளோவா 5th வரையும் நான் பேசினதே கிடையாது. 6th வேற ஒரு ஸ்கூல் போகிறப்போ அந்த ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்தே, ஒரு கிளாஸோட ஸ்ட்ரென்த்தே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 72, 78 ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ எங்களோட 6th ஸ்டாண்டர்டில் மொத்தம் 210 பேர் சேர்ந்ததுனால 3 செக்ஷனாகவே எங்களது பிரித்தாங்க. A1, A2, A3 அந்த மாதிரி ஒரு செக்ஷனை பிரித்து விட்டாங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும். புதுசாக நான் சொன்னேன் இல்லையா 5th ஸ்டாண்டர்ட் வரையும் எங்கள் கிளாஸ்லேயே நானும் இன்னொருத்தன் அப்படின்ற மாதிரி படிக்கும்போது ஒரு 70 பேர் ஒரு கிளாஸில் போய் நான் உள்ளே உட்காந்தோடனே எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, எப்படி ஃப்ரெண்ட்ஸு பிடிக்கிறதுனே தெரில. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச டாபிக்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த டைமில் நம்மளுக்கு தெரிஞ்ச டாபிக்னா இருக்கும். ஒன்று கிரிக்கெட் இருக்கும், இல்லைனா சினிமா இருக்கும். ஸோ இந்த 2 டாபிக் தான். சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் வந்து அந்த டைமில் சொன்னேன் இல்லையா, நான் வந்து பயங்கரமான ஒரு தலைவர் ஃபேன். அப்படின்னா தலைவர் ஃபேன் அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், 95% அந்த டைமில் தலைவர் ஃபேனாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம பெருசாக டிஸ்கஷன் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து சண்டை போடுறதுக்கோ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், நீ ரஜினி ஃபேன்னு சொன்னால். ஸோ அதனால நம்ம ரஜினி ஃபேன், ஓகே நம்ம ரஜினி ஃபேன் அப்படின்ற மாதிரி அது போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் தான் விஜய் அண்ணன் ஃபேனாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறுறோம். ஓகேவா? ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து சண்டை போடணும்ல, நம்ம யார்கிட்டயாவது அது ஒரு கேங் நம்ம ஒரு கேங் அப்படின்ற மாதிரி அந்த விஜய் அஜித் ரைவல்ரிலாம் ஸ்டார்ட் ஆன டைம் அதுதான் 2002, 2002. ஸோ அந்த டைமில் அவங்களும் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்துலேயே பயங்கரமாக ஓப்பனாக அடிச்சுப்பாங்க. பயங்கரமாக புதிய கேதியில் ஒரு டைலாக் வரும், ரெட்டில் வேற ஒரு டைலாக் வரும், ராஜாவில் ஒரு டைலாக் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் பீக்கான டைம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் தான் நான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விஜயோட ஃபேனாக மாறிட்டு வரேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா டாபிக் வேறு பேசுறதுக்கு எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரிக்கெட்டில் எல்லாருக்குமே தெரியும் நான் பயங்கரமான தாதா ஃபேனுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஊரில் கிளாஸில் 3/4 பேர் வந்து சச்சின் ஃபேனாக தான் இருப்பாங்க. நம்ம ஒரு 3-4 பேர் மட்டும் தான் கங்குலி ஃபேனாக இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு எப்பவுமே வந்து என்னென்னா நம்ம தனியாக தெரியணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது. ஸோ கங்குலி ஃபேன்னா வந்து என்னடா இவன் எல்லாரும் சச்சின் ஃபேனுன்றாங்க, இவன் மட்டும் கங்குலி ஃபேனுன்றான். ஸோ அந்த மாதிரி ஒரு இது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஜித் டாமினேஷன். ஏன்னா அந்த டைமில் வந்து பயங்கரமான ஹிட்டு படம்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தீனாவாக இருக்கட்டும், சிட்டிசன்லாம் பயங்கரமான ஹிட்டு அந்த டைமில். ஸோ அந்த டைமில் வந்து நம்மால் கொஞ்சம் டவுனில் இருக்கும்போது எனக்கு எப்பவுமே வந்து என்ன சொல்கிறது, நம்ம எப்படி நம்மளுக்கு பிடிச்ச ஆளை நம்ம அடித்து பயங்கரமாக பேசணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வரையும் அது கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் எல்லாரும் வந்து பயங்கரமாக பேஷ் பண்ணும்போது நான் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து அது என்னன்னு தெரில, அது சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மைனாரிட்டியாக யாரெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசினா எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் விஜய் கொஞ்சம் டவுனாக இருந்த டைம். ஏன்னா வந்து ஆனால் கண்டினியூஸாக ஹிட்டு கொடுத்தாரு. ஒரே இயரில் 4 ஹிட்லாம் கொடுத்து பயங்கரமாக அந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்துச்சு, ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து விஜய் ஃபேனாக மாறின காலகட்டம் வந்து கொஞ்சம் ஒரு டவுனாக இருந்த ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். வசீகரா, புதிய வசீகரெல்லாம் ஆனால் சூப்பரான படம். ஆனால் வந்து மக்கள்கிட்ட அது வந்து சரியாக
போய் சேரல. ஏன்னா அது ரீமேக் படம் அப்படின்றதுனால ஸோ அது வந்து சரியாக போய் சேரல. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் வந்து விஜய் ஃபேனாக மாறுறோம். எங்கள் கிளாஸில் ஒரு சில பேர் கொஞ்சம் விஜய் ஃபேனாக வச்சுக்கோங்க. அந்த டைமில் வந்து அஜித் ஃபேன் டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து என்னை திருமலை படத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. இன்னும் கூட நல்லா ஞாபகம் இருக்குது. 40 ரூபா டிக்கெட்டு, பாலாபிராமி தேட்டர். இப்போ வந்து அந்த தேட்டர் இல்லை, இடிச்சிட்டாங்க. அபிராமி மெகா மால்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த தேட்டர் தெரில, மறுபடியும் கட்டுறாங்களா என்னன்றது எனக்கு தெரில. ஸோ அந்த தேட்டரில் ஒரு அபிராமி, பாலாபிராமி, சக்தி அபிராமி, அன்னை அபிராமின்னு ஒரு 4 தேட்டர் இருக்கும். ஸோ அந்த தேட்டரில் பாலாபிராமியில் 40 ரூபா டிக்கெட்டில் எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு போகிறாரு. ஸோ திருமலை பார்த்துட்டு அப்போ தான் வந்து தலைவன் வந்து மாறுறான், கமர்ஷியல் கிங்காக மாறுறான். அது வந்து எல்லாரும் கில்லியை தான் டேர்னிங் பாயிண்ட் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க விஜயோட கெரியரில். ஆனால் பாலச்சந்தர் சார் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டார்னா அது கடைசி சூப்பர் ஸ்டார் விஜயா தான் இருப்பான்னு சொல்லிட்டு கவிதாலயா ப்ரொடக்ஷனில் திருமலை நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் கே பாலச்சந்தர் ஐயா சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் உண்மை. திருமலை படம்ன்றது ஒரு டேர்னிங் பாயிண்ட் விஜயண்ணா கெரியரில். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பயங்கரமான கமர்ஷியல் மீட்டரில் அடித்து தூக்கியிருப்பார். அது வரையும் விஜய் வந்து அந்த மாதிரி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ பர்ஃபார்மராக இருக்கட்டும், ஸோ அந்த அந்த படத்தோட டைலாக்லாம் இன்னும் கூட எனக்கு மனப்பாடமாக தெரியும். ஸோ அந்தளவு எனக்கு பிடிக்கும் திருமலை படம்ன்றது. நிறைய பேர்கிட்ட என்னோட க்ளோஸ் ஒன்ஸ் கிட்டே அந்த டைலாக்லாம் சொல்லி நிறைய வெறுப்புலாம் ஏற்றிருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு திருமலை. ஸோ திருமலை வந்தவொடனே நாங்களாம் சும்மா கிளாஸில் வந்து சும்மா அப்படியே ஏன்னா திருமலை கூட ஆஞ்சநேயர் ரிலீஸ் ஆச்சு. ஆஞ்சநேயர்லாம் அடிச்சு ஓட விட்டோம். அதுக்கப்புறம் பிதாமகன் ரிலீஸ் ஆச்சு. பிதாமகன், திருமலை, ஆஞ்சநேயர் இது 3மே ரிலீஸ் ஆச்சு. ஆஞ்சநேயர்லாம் அட்டை ஃப்ளாப்பு, தூக்கி சாப்பிட்டுச்சு திருமலை. ஸோ அந்த டைமில் வந்து எங்களோட டாமினேஷன் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் வந்து விஜய் ஃபேன்ஸோட டாமினேஷன் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அதுக்கப்புறம் 2004 கில்லின்னு ஒரு படம் வந்துச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணவங்க தான் இது வரையும் நம்ம திரும்பி பார்க்கறதே கிடையாது. ஏன்னா நடுவில் வந்து எல்லாரும் சொல்லலாம் 5 ஃப்ளாப்பு 6 ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த படம் எல்லாமே மினிமம் கேரண்டி படமாக தான் இருக்கும். யாருக்குமே வந்து விஜயோட வீட்டுக்கு போய் நின்னாங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா வந்து அந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ஒரு படமாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டராக மாறினது தான் விஜயண்ணா. அதுக்கு எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமலை. அதுக்கு அடுத்தது கில்லி வந்தோடனே என்ன சொல்கிறது, அடித்து ஓட விட்டோம் எல்லாரையும் கிளாஸில். அவனை இதுக்கு மேலே எவனா பேசுனீங்க அஜித்துன்னு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு மாசான ஒரு படம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 300 நாள் ஓடிச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கில்லி முடிஞ்சு அடுத்த படம் மதுரை வருது. மதுரை தேட்டரில் ஓடிட்டு இருக்கு, கில்லியும் தேட்டரில் ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, ஆக்டரோட படம் இப்போலாம் நினச்சி பார்க்க முடியுமா? அந்த மாதிரிலாம் ஒரு 200 நாள் கழிச்சு கூட அடுத்த படமே வந்துருச்சு. ஆனாலும் கில்லி தேட்டரில் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் கில்லி. அதுக்கடுத்தது மதுரையும் சூப்பராக இருக்கும். மதுரை அதுக்கடுத்தது வந்து திருப்பாச்சிலாம் வந்து வில்லிவாக்கத்தில் ராயல் தேட்டர்னு ஒரு இருந்துச்சு. அதுதான் இப்போ ஏஜிஎஸ்ஸாக மாதிரி இருக்கு. ஸோ அந்த தேட்டரில் பார்த்த மெமரிஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ திருப்பாச்சிலாம் வந்து என்ன சொல்கிறது, அந்த டைமில் வந்து சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ இன்னும் கூட அந்த மெமரிஸ்லாம் அப்படியே இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட் இதுக்காகவே வாங்குவோம், விஜயண்ணா போஸ்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பாச்சிலாம் கமர்ஷியலில் இப்போ பார்த்தா கூட அந்த படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும், போரே அடிக்காது படம். ஸோ இதுதான் பயங்கரமான, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பயங்கரமான விஜய் ஃபேனாக மாறியாச்சு. 10th கரெக்டாக டென்த்து எக்ஸாம்னு நினைக்கிறேன். 10th படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அந்த டைமில் சிவகாசி படம் வந்துச்சு. எனக்கு சிவகாசி படம் பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசை. ஏதோ சண்டை போட்டுலாம் பயங்கரமாக தேட்டருக்கு கூப்பிட்டு போனேன்றது ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து சிவகாசி, ஸோ பயங்கரமான ஹிட்ஸு திருப்பாச்சி, சிவகாசி, சச்சின்லாம் சூப்பரான படம். அது சச்சின் பற்றி நான் சச்சின் மூவின்றதே ஒரு தனியான ஒரு ஸ்பெஷலான படம். நான் அதை பற்றி ஒரு வீடியோவில் நான் சச்சின் பற்றி நான் ஸ்பெஷலாகவே சொல்கிறேன், ஏன் சச்சின் வந்து அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங். இதுக்கப்புறம் பார்ட் 1 போதுமா இல்லை வந்து எது வரையும் போகலாம்? சரி, ஓகே, நான் வந்து துப்பாக்கி வரையும் நான் பேசி முடிச்சுக்கிறேன். ஸோ 2006 வரையும் பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் 2007 வந்து போக்கிரி வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு அந்த டைமில் வந்து போக்கிரி வந்து
விஜயோட மேனரிசம் அப்படின்லாம் எனக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல வந்து எந்த மாதிரின்னா நம்ம வந்து கௌதம் மேனன் படம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து நம்ம வந்து கிளாஸ் அப்படின்ற மாதிரி மனசுல வந்து ஒரு நமக்குள்ளேயே ஒரு நினப்பு. ஸோ காக்க காக்க ஸோ ஏன் விஜய் அண்ணா இந்த மாதிரிலாம் படம் நடிக்க மாட்டாரு, ஒரு காக்க காக்க, ஒரு வேட்டையாடு விளையாடு, ஸோ இந்த மாதிரிலாம் படம் நடிக்கலாம்ல. ஏன்னா வந்து போக்கிரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டிடியூட் இப்போ எனக்கு அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் அந்த டைம்ல அந்த புரிதல் இல்லை. ஸோ எனக்கு வந்து அந்த படம் பிடிக்கல, போக்கிரி பிடிக்கவே இல்லை. என்னோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த படம். போக்கிரி படம் பிடிச்சி அவன்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணான் அந்த படத்தை. அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஓப்பனாக ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ணுறேன். அந்த டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சுல்ல, அந்த டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சூர்யா பிடிக்க ஆரம்பிச்சது. சூர்யா விஜய் பிடிக்கல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து எனக்கு என்னன்னா, எனக்கு சூர்யா பண்ணுற மாதிரி படம் விஜய் நான் ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வரையும் கூட எனக்கு வந்து விஜய் நான் வந்து ஒரு கௌதம் மேனன் கூட ஒரு படம் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஆசைலாம் எனக்கு ரொம்ப அதிகம். எனக்கு யோகன் அத்தியாயம் 1 அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போதுலாம் நான் வந்து கால் வந்து தரையில் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு படம். ஓகேடா, இதுக்கு மேலே போதும்டா, எனக்கு இந்த ஒரு படம் போதும்டா லைஃப் டைமுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த படம் ட்ராப் சொல்லும்போது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு இது வரையும் என்னால் சொல்ல முடியல. ஸோ அந்த டைமில் 2008 2009 ஆனாலும் வேட்டைக்காரன்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அந்த டைமில் வந்து பயங்கரமான ஒரு வேட்டைக்காரன்லாம் அன்பிலீவபிள் அட்மாஸ்பியர், சூப்பரான படம். அது ஏன் வந்து அது ஃப்ளாப் லிஸ்ட்ல சேர்த்துருக்கானுங்கன்னு எனக்கு இன்னி வரையும் தெரியல. எனக்கு குருவியுமே பிடிக்கும், குருவியும் சூப்பரான படம். ஆனால் இவனுங்க என்ன சொல்லுவானுங்க, 7 படம் ஃப்ளாப்பு 6 படம் ஃப்ளாப்புன்னு ஒரு கதைலாம் விடுவாங்க. ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃப்ளாப் ஆனது என்னென்னன்றதுன்னா அழகிய மகன் ஒன்று ஃப்ளாப்பு, அது கூட நல்ல படம் தான். என்ன கேட்டால் அது நல்ல படம் தான். என்ன கேட்டால் வந்து வில்லு, அதுக்கப்புறம் சூறாவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். சூறா நாங்கள் April 30 ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் விஜய் படம் பார்க்கும்போது சரி வேணாம், அது துப்பாக்கிக்கு அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு மெமரிஸ். April 30 ரிலீஸ் ஆகுது சூறா, ஓகேவா? என்ன சொல்கிறது, ஒரு 20 பேர் போயிருப்போம், 20-15 பேர் போயிருப்போம் கண்டிப்பாக படத்துக்கு. எங்களுக்கு படம் பார்த்துட்டு வெளில வரும்போது எங்களுக்கு அந்த படம் ஃப்ளாப்னே எங்களுக்கு தெரியாது, அந்த படம் நல்லா இல்லைன்றது கூட எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு வரும்போது எங்களுக்கு சூப்பரே நல்லா தானே இருந்துச்சு, என்ன படம் என்ன குறை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் கலாய்க்க ஆரம்பிச்சோன்னே, படம் நல்லா இல்லையா? ஸோ நான் இதையே நான் சொல்ல வரேன்னா, எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் விஜய். எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த டைமில் வந்து சூர்யா என்னதான் ஒரு கிளாஸான ஒரு படம் நடிச்சிருந்தாலும் எனக்கு ஆனால் மனசில் வந்து ஏதோ ஒன்று ஓடினே இருந்துச்சு. இல்லையே, இந்த படத்துல ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, இந்த டைலாக் மாடுலேஷன்லாம் தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள தோணுச்சு. ஆனா வந்து செலிப்ரேஷன் மூட்ல அந்த ஃபர்ஸ்ட் சாங்கு வெற்றி கொடி ஏற்று அந்த சாங்கெல்லாம் கேட்கும்போது பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 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 நினப்பு. ஸோ படம் பார்த்துட்டு வெளில வரும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு படம். ஓகே, அதான் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் எங்களை வச்சு செஞ்சதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி முடிஞ்சா ஸோ அவ்வளோதான், சூறாவோட வந்து அந்த டவுன்ஃபால் வந்து ஓவர். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் எனக்கு சூர்யா பிடிக்க ஆரம்பித்தோடனே எனக்கு வந்து என்னென்னா, ஒருவேளை விஜய் நான் அவள் தானா, இதுக்கு மேலாம் சுறா மாதிரி ஒரு படம் பண்ணிட்டதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, இதுக்கு மேலே எப்படி எனக்கு என்ன மைண்ட் செட்டில் வந்துச்சுன்னா, இதுக்கு மேலே அவர் மாற்ற மாட்டார், இதே மாதிரி தான் ஒரு மீட்டரில் பிடிச்சி போயிட்டுருப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்டில் ஒரு தாட்டு. அதுக்கப்புறம் காவலன்னு ஒரு படம், எனக்கு ட்ரெய்லர் பார்த்தேன், பரவாயில்லையே ஏதோ வித்தியாசமாக ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, ஒரு மனுஷன் எப்பவுமே டவுன்ஃபால் இருக்கும்போது எனக்கு அந்த மனுஷனை பிடிச்சி கொஞ்சம் கூட நின்று அவருக்காக பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஆட்டிடியூடு கொஞ்சம் அதிகம். ஸோ என்னென்னா, அப்போ அந்த மனுஷன் ரொம்ப டவுன்ஃபாலு. அதுவும் இல்லாமல் இவனுங்க டிஎம்கே கவர்மெண்ட் காவலன் படத்தை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணானுங்க. எதுக்காக? இளைஞன்ற ஒரு படத்துக்காக ஒரு கேவலமான ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று பண்ணானுங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஆடுகளம்ன்றது சன் பிக்சர்ஸ். ஸோ ஆடுகளம் ரிலீஸ் ஆகுது, இளைஞன் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகுது, காவலன் ரிலீஸ் ஆகுது, சிறுத்தை ரிலீஸ் ஆகுது. ஆனால் காவலனுக்கு ஸ்க்ரீன்ஸே கொடுக்கல. இது நம்ம அண்ணனுக்கு நம்ம நிற்காம வேற யார் நிற்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறி. ஸோ காவலன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு
டிக்கெட் எடுத்து ஏதோ ஷோஸ் எல்லாம் கேன்சல் ஆச்சு. ஃபஸ்ட்டு மார்னிங் ஷோ அந்த மாதிரிலாம் ஷோலாம் கேன்சல் ஆகி போய் நின்று எப்படியோ பார்த்துட்டு அப்போ முடிவு பண்ணேன், இதுக்கு மேலே இவரை விட்டு கொடுக்கக்கூடாதுரா. நடுவில் வந்து அவர் என்னதான் எனக்கு என்னமோ மனசில் பட்டுச்சு, காவலன் நடித்ததுக்கப்புறம் விஜயனோட ரூட் வேறு மாதிரி தான் போகுது அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஸோ அதே மாதிரி தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வேலாயுதம் 2011 எல்லாரும் வேலாயுதத்தை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்களோ எனக்கு தெரில. ஆனால் நாங்கள் செலிப்ரேட் பண்ண மாதிரி எனக்கு தெரில, யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ எனக்கு தெரில. பட் ஆனால் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஆனால் அது வேலாயுதம் செலிப்ரேஷன் தான் சொல்லுவேன். ஸோ அது வேலாயுதம் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. 7ஆம் அறிவு வேலாயுதம் ஒன்றா ரிலீஸ் ஆகுது படம். எல்லாரும் அந்த டைமில் சொன்னேன் இல்லையா, பயங்கரமான சூர்யா ஃபேன்ஸ்லாம் வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் வந்து 5 மணி ஷோ ரிலீஸ் ஆகுது 7ஆம் அறிவு. ஆனால் வேலாயுதமும் 5 மணி ஷோ ரிலீஸ் ஆகுது. இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் 7ஆம் அறிவு 5 மணி ஷோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்ம விஜயண்ணா படம் நம்ம அதை தாண்டா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படியே மைண்ட்லாம் ஒரு மாதிரி அப்செட் ஆகி போச்சு. சரி என்னடா இப்படி மாறிட்டாங்களே எல்லாரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி என்னதான் ஒரு டவுன்ஃபாலில் இருந்தாலும் இப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல. நம்ம இந்த படத்தை பார்த்துட்டு 7ஆம் அறிவு பார்க்குறது ஓகே. ஏன்னா 7ஆம் அறிவுக்கு பயங்கரமான ஹைப் இருக்குது. இப்போ இருக்கிற ஹைப்லாம் ஒன்றுமே இல்லை 7ஆம் அறிவு ஹைப்புக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஹைப்பு அந்த படம். ஏஆர்எம் பீக்கில் இருக்காரு. அப்போது என்ன படம் எத்தால ஹிட்டு அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஸோ ஏஆர்எம் சூர்யா காம்போன்ற போது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. பட் ஆனால் மனசை ஒத்துக்கல, கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது, நான் அழுதுட்டேன். ஸோ வேலாயுதத்தை புக் பண்ணாமல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போய் வேலாயுதத்தை 8 மணி ஷோ புக் பண்ணி 5 மணி ஷோ 7ஆம் அறிவு 8 மணி ஷோ பார்க்கல, 11 மணி ஷோ நாங்கள் பார்த்தோம். வேலாயுதம் 5 மணி ஷோ 7ஆம் அறிவு பார்த்து முடிச்சுட்டு எனக்கு ஆனால் படம் வந்து பிடிச்சிருந்துச்சி, 7ஆம் அறிவு பிடிச்சிருந்துச்சி. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா இது ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 7ஆம் அறிவு எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சி. எல்லாரும் வந்து அதை கலாய்ச்சானுங்க. ஆனால் 7ஆம் அறிவு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்தது வந்து முடிவு பண்ணிட்டேன், செலிப்ரேட் பண்ணி ஆகணும், அது படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படம் போனால் அங்கே பட்டை கிளப்புது, படம் வேற லெவல், கமர்ஷியல் மீட்டரில் அடித்து திருப்பிறாரு ஜெயம் ராஜா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து ஜெயம் ராஜாவுக்கு தனியொருவனுக்கு அப்புறம் வேலாயுதம் தான் சொல்லணும். ஸோ செம்மையான ஒரு செலிப்ரேஷன். இருந்த வெறியெல்லாம் போய் அந்த படத்தில் காட்டி, அதுக்கப்புறம் மோட்சம்லேயும் ஒரு வாட்டி செலிப்ரேஷன், மோட்சம்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு போஷாகத்து. ஸோ அந்த தேட்டர்லேயும் செம்மையான ஒரு செலிப்ரேஷன் பண்ணி ஆசை தீர செலிப்ரேஷன் பண்ண மூவினா அது வந்து ஒன்று மெர்சல், கத்தி, அதுக்கப்புறம் வேலாயுதம் வந்துடும். ஸோ வேலாயுதத்தோட என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ